பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்பதாக. ஓடு, நாடு, ஃப்ளீ அண்ட் ஃபாலோ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தில் உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது 2 காரியங்களை விட்டு ஓடும்படிக்கு எழுதுகிறார். முதலாவது, பாலியத்திற்குரிய இச்சைகளை விட்டு ஓடும்படிக்கு ஆலோசனை கூறினார். 2வது, பண ஆசையை விட்டு ஓடும்படிக்கு கூறினார். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று 1 தீமோத்தேயு 6:10-11 எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் தேவ பக்தியையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் நாடும்படிக்கு கூறினார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஆவியானவர் கூறுகிற ஆலோசனையா இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. நாம் விட்டு ஓட வேண்டிய காரியங்களை விட்டோடி நாட வேண்டிய காரியங்களை விரும்பி செய்யும் போது கர்த்தருக்கு பிரியமான ஜீவியம் செய்ய முடியும். மாம்சீக இச்சைகளுக்கு ஏன் விலகி ஓட வேண்டும்? மனுஷன் செய்கிற மற்ற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பானதாய் காணப்படும். ஆனால் வேசித்தனம் செய்யும் போது சுய சரீரத்திற்கு விரோதமாகவே பாவம் செய்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 6:18 எழுதப்பட்டிருக்கிறது. கண்களின் இச்சைகள் கூட வேசித்தனத்திற்கு இந்நாட்களில் காணப்படுகிற ஸ்மார்ட் டிவைஸ்கள் எல்லாம் கண்களின் இச்சைகளை தூண்டுகிறதாயும் சரீரத்தை கரைப்படுத்துகிறதாயும் காணப்படுகிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய சரீரம் நமக்குரியது அல்ல, அது தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிறது. ஆகையால் அதிக நேரங்களை இப்படிப்பட்டவைகளில் செலவழித்து உங்கள் சரீரங்களை ஒரு நாளும் கெடுத்து விடாதிருங்கள். பணம் எல்லோருக்கும் தேவை என்பதையும் அது எல்லாவற்றுக்கும் உதவும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பண ஆசை விட்டோடும்படிக்கு கர்த்தர் கூறுகிறார். பண ஆசை அநீதிகளின் வழியை தெரிந்தெடுக்கும்படிக்கு செய்கிறது. லஞ்சம் வாங்கும்படிக்கும் மற்றவர்களை ஏமாற்றும்படிக்கும் கொலை செய்யும்படிக்கும் தூண்டுகிறது. சில வேளைகளில் ஆலயங்களுக்கு வருவதை கூட தடை செய்கிறது. போதுமென்கிற மனமும் மனரமியமும் கர்த்தருடைய பிள்ளைகளிடம் குறைந்து கொண்டு வருகிற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று யாக்கோபு 4:13-15 கூறுகிறது. நம்முடைய உயிரானது புகையைப் போல நிலையற்றது என்றும் நாளைய தினம் நம்முடையது அல்ல என்பதை அறிந்து பணத்திற்கு பின்பு ஓடுகிறவர்களாய் காணப்படாதிருங்கள். பண ஆசையும் பொருளாசையும் பிடித்த கேயாசி நாகமானுடைய குஷ்டத்தை சம்பாதித்தான் என்பதையும் மறந்து போகாதிருங்கள். ஆகையால் இச்சைகளையும் பண ஆசையும் விட்டோடி நீதிக்குரிய ஜீவியத்தை நாடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் எல்லா விதமான இச்சைகளை விட்டு ஓடவும் பண ஆசைகளை விட்டு ஓடவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு எவ்வளவு அதிகமான ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யமும் காணப்பட்டாலும் அது ஜீவனல்ல என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவைகளை நாங்கள் தேடுவதற்கு கர்த்தர் பழக்குவிப்பீராக. இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.